ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை சீக்ரெட் ரொமான்ஸோட எபிசோட் 4 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ கிட்ட சொல்லுவான், ஆமாம் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, அது ஜஸ்ட் ஒரு ஒன் நைட் திங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ ரொம்பவே சோகமாக வர அப்போ சொல்கிற, தவளை தவாயிலே கெடு மாதிரி நான் என் வாயிலே என் ஜாபை நான் கெடுத்துக்கிட்டேன், போச்சு இந்த ஜாபும் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. ஹீரோ வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கூட வரா, இதையோ திங்க் பண்ணிட்டே வரான். அப்போ ஹீரோ அசிஸ்டன்ட் கேட்குறான், என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, இல்லை என்னோட சூட் ரெடி ஆயிருக்கும், நான் அதை போய் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ பெரிய சூட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேருமே பார்ல உட்காந்துருக்காங்க. ஓசியில எது கிடைச்சாலும் இந்த அசிஸ்டன்ட் விடமாட்டான் போல இருக்கு. ரெண்டு பேரும் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட என்னமோ பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோட நினப்பு ஃபுல்லாமே ஹீரோயின் மேலதான் இருக்கு. ஹீரோயின் சொன்னதை அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கான். பட் அசிஸ்டன்ட் யார் பெத்த பிள்ளையோ தனியா புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ அவனை கண்டுக்க கூட இல்லை. ஹீரோக்கு அவ சொன்னது ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கும். அதே அவன் திங்க் பண்ணிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் சோகமாகவே ஜாபுக்கு கிளம்புறா. கிடைச்ச ஒரு வேலையுமே நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அவளுக்கு அவளே புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சீன் போடுற பொண்ணு கேட்குறா, என்ன உன் மூஞ்சிலாம் சுருங்கி போச்சு, நேற்று அடி ரொம்ப பலமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, அப்படிலாம் இல்லை, என்னோட பெஸ்ட்டை நான் எப்பவுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோகமா கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் சோகமா உட்காந்துருக்கா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் ஒரு பாஸ்கெட் கொடுக்குறாங்க. இவ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஒரு துளி சோறு கூட அங்க இல்ல. எல்லாத்தையுமே ஹீரோ காலி பண்ணி வச்சிருப்பான். ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கும். உடனே ஹீரோயின் கேட்கிறா, எல்லாத்தையுமே தூக்கி போட்டாரா, ஒரு துளி கூட சாப்பிடாம அப்படின்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு, இல்ல ஹீரோக்கு நீ செஞ்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த அதிசயம் எல்லாம் எப்படி நடந்துச்சு, வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அவங்க அப்பா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அந்த பிடிக்காத ஆளும் உட்காந்துட்டு இவன் ஹெல்த் மேல எதுவும் ரொம்பவே கேர் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. பட் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு வராங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் சொல்றாரு, நேற்று நான் ஹீரோயின்கிட்ட சொன்னேன், நீங்க ஃபுல்லாமே சாப்பிட்டீங்க அப்படின்னு. ஹீரோ உடனே குஷி ஆயிட்டு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ அசிஸ்டன்டோட சூட்டை நோட் பண்றான். ஒரே புள்ளியா இருக்கு. இந்த கர்மத்தை தான் நைட்டு ஃபுல்லா எடுக்கணும்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட், ஆமா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கன்றாவே இருக்கு, என்ன மட்டும் இதை போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிடறான். போனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் சொல்ல, இவருக்கு டேஸ்டே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு பிடிக்காதவன் ஹீரோயின் ஒர்க் பண்ற இடத்துக்கு யார்கிட்டயோ கால்ல பேசுறான். இந்த டயட்டிஷியனை நான் இந்த வேலையை விட்டு தூக்கிட்டு உன்னை இந்த பிளேஸ்க்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் பார்த்தோன்னே எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கிச்சன் டீமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த ஃபுட்டை அந்த லீடர் தான் செஞ்சிருப்பாங்க. அவங்க ஹீரோனை கூப்பிட்டு, இந்த ஃபுட்டை கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடு, அப்பதான் அவன் உன்னை திட்டுறதை கொஞ்சமாச்சும் குறைச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு அந்த ஃபுட்டை கொடுக்கறதுக்காண்டி கொடுத்து விடுறாங்க. ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு அங்கே வர. ஹீரோ எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடிடலாமான்னு ட்ரை பண்ணுறான். பட் முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவங்கிட்ட கேரிங்கிற பேரில் ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சேர்லேயே உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. வெளியில் போ, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். என்னை விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்ணுறான். இங்கே ஹீரோயின் ஃபுட் எடுத்துட்டு அவன்கிட்ட சாரி கேட்கறதுக்காண்டி ப்ராக்டிஸ் எடுத்துட்டு வரா. நேற்று ரொம்பவே ஹாஷாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வரா சாரி கேட்கறதுக்காண்டி. ஹீரோயின் ஃபுட் எடுத்துட்டு உள்ள வரா. அப்ப அந்த பொண்ணு ஹீரோவை கட்டி பிடிச்சிருக்கிறது பார்த்து அவ திரும்பி நிக்கிறா ஹீரோயின். உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயின் போய் ஃபுட்டை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் அந்த பொண்ணு ஹீரோயின் பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. அவ ஃபுட்டெல்லாம் நீ சாப்பிடாத, இது ஹெல்த்துக்குலாம் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இதை கேட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றா. ஹீரோயின் பஸ்ல வந்துட்டு இருக்கா. அப்போ அவன் நினப்பு ஃபுல்லாமே அந்த பொண்ணு ஹீரோவை கட்டி பிடிச்சதுல தான் இருக்கும். இதனால அவளோட ஸ்டாப்பே அவன் மிஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் பஸ்ஸை திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டு அவ இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம ஏன் இப்போ இவனை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணது ஹீரோயினுக்கு பிடிக்காத அந்த கான்ல இருப்பா. ஸோ மெசேஜை டிலீட் பண்ணி விட்டுறா.
இங்க ஹீரோனோட அம்மா காமிக்கிறாங்க. அவங்க ஹீரோனோட ஃப்ரெண்டோட பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு 3 வயசுல. அதாவது ஹீரோனுக்கு ஒரு தம்பி இருக்கு. அவங்க அம்மா அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாங்க, எனக்கும் என் புருஷனுக்கு வந்து சண்டை ஆயிடுச்சு. அதனால தான் நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோயின் வந்து உள்ள வரா. உடனே ஹீரோயின் கேட்குறா, நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறா. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ என் நம்பரை பிளாக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளாச்சும் பரவாயில்ல, ரிலேட்டிவ்ஸ் நம்பரை தான் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்போம். பட் ஹீரோயின் வேற லெவல், அவங்க அம்மா நம்பரே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, சுத்தி முத்தி பார்த்தாலும் ஒரே கடலா தான் இருக்கு, ஒரு கிளப்பும் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை ஹீரோயின் சொல்றா, சார் நீ எப்ப கிளம்புற, சீக்கிரம் கிளம்பி போ அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல கொஞ்ச நாளைக்கு நான் உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனுக்கு செம ஷாக் ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, உன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது, இப்பவே வந்து இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, நான் இந்த டைம்ல எங்க போவேன், என்னாலலாம் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து சண்டை பிடிக்கிறா, அதெல்லாம் இல்லை, நீ கிளம்பி போய் தான் ஆனோம் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா வந்துட்டு அந்த சின்ன பையனை தூக்கிட்டு, உன் அக்கா மாதிரிலாம் இருக்காத பாரு, எவ்வளோ மோசமா அவ வந்து பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே அங்கேருந்து போறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து கோவமா கிளம்பி போறா. அப்பதான் அவளோட ஸ்கூல் டேஸ் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த ஸ்கூல் டேஸ்ல ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருப்பா. அவங்க அம்மா அடல்ட் ஃபிலிம்ல நடிச்சதுனாடி இவளை வந்து ரொம்பவே சீப்பா வந்து நடத்துவாங்க. எல்லாருமே இவகிட்ட சரியா பேசக்கூட மாட்டாங்க. இவளை கிண்டல் அடிச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் இவ நினைச்சு ஒரு ஃபேவரட் பிளேஸ்ல நின்று நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வர, அவளோட பெட்ல அவங்க அம்மாவும் தம்பியும் தூங்கிட்டு இருக்கதை பார்க்குறா. சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவளும் தூங்க போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஆகுது, அவள் எந்திரிச்சு போய் ரெஸ்ட் ரூமை தட்டும் போது அதில் வந்து அவங்க அம்மா அவன் தம்பியை வச்சுட்டு இருப்பாங்க. இவன் எனக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அறக்க பறக்க கிளம்பி அவளோட ஒர்க்குக்கு வந்து கிளம்பி போறா. அந்த நியூஸ் ரீடர் பொண்ணும் வந்துட்டு ஹீரோட ஆஃபீஸ்க்கு வருவா. வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பெரிய பாக்ஸை வந்து கொடுத்துட்டு அதை தூக்கிட்டு வான்னு சொல்றா. ஹீரோயின் அதை தூக்க முடியாம வந்து தூக்கிட்டு வரா. அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு கிச்சன்ல போயிட்டு ரொம்பவே சீன் போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஹீரோயின் வந்து முழிக்கிறா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு வந்து சொல்றா, எனக்கு நீ இதை வச்சுதான் வந்து ஹீரோக்கு வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா நான் வந்து அவனை சீக்கிரமே வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஸோ அவனோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும், நான் ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோயின் கிட்ட வந்து இதை சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் கேட்டு உள்ள வரான். அப்பதான் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறா, நான் எப்ப சொன்னேன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் சைடு இழுத்து அணைச்சு பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு வந்து சொல்றான், இவ என்னோட பர்சனல் டயட்டிஷியன், இவளை நான் மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியுமே தவிர நீங்க யாரும் அவள்கிட்ட ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து சொல்றா, இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா, இவன் நமக்கு சப்போர்ட் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ எங்கேயோ இழுத்துட்டு போறான். இது அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு பார்த்துட்டு நமக்கு இப்படி மொக்க கொடுத்துட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்ல இருக்கா. ஹீரோனை கூப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருப்பான். அவளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கேட்குறா, நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ஹீரோ புளியங்காய் பறிக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இங்க கொடுக்குற ஃபுட்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீயும் இதை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கிட்ட சொல்றான், நான் வந்து உன்னை ஒர்க் சம்பந்தமா தான் இங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ எதுவும் தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு அந்த நியூஸ் ரீடர் பொண்ணை பத்தி கேட்கறான். உடனே அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான், அவன் என் டீச்சரோட பொண்ணு, அவ்வளவுதான், அவளை என் கூட லிங்க் பண்ணி பேசாத அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் கிட்ட சொல்றா, நான் எப்பவுமே உன் பாஸ் தான், நான் சொல்றதுதான் நீ செய்யணும், இதை தவிர உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு கிடையாது, அன்னைக்கு நமக்குள்ள நடந்த ரொமான்ஸும் கூட ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு சுருன்னு ஆகுது. அவளுக்கு வந்து விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருது. 2 பேரும் சாப்பிட்டு கிளம்பும்போது ஹீரோ வந்து சொல்றா, இனிமேட்டு உன் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கணும், பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ ஹீரோயினை இவன் பிடிச்சி இழுத்துக்கிறான். இழுத்தோன்னே ஹீரோயினுக்கு ஒன்றுமா புரியல. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், டோர் முன்னாடி இருக்கு, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஹீரோயினுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டு உடனே ஹீரோ சொல்றான், உன் விக்கலும் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டே போறான். ஹீரோ வீட்டுல இருப்பான். அப்பதான் ஹீரோக்கு பிடிக்காதவன் பேசியிருப்பான்ல போன்ல, ஹீரோயினை வந்து வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு அதை நினைச்சிட்டே ஹீரோ வந்து சொல்றான், உன்னாலெல்லாம் அவளை வந்து வேலையை விட்டு தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பெஞ்ச்ல வந்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோனோட ஒரு திங் வந்து அதுல இருக்கும். உன்னை அதை பார்த்துட்டே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே அவன் கார்ல ரொமான்ஸ் பண்ணது அதெல்லாம் வந்து அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான், அந்த பீச் அதெல்லாமே. நெக்ஸ்ட் டே அந்த ஹீரோக்கு பிடிக்காதவன் ஹீரோயின் ஃபுட்டை வந்து நல்லா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேங்கே வந்து கூட்டிட்டு வரான். இந்த கேங்கோட வந்துட்டு ஹீரோவும் வந்து வரான். குக்கிங் டிவிப்பே பரபரப்பாக இருக்கும். உடனே வந்து எல்லாருமே கேட்குறாங்க ஹீரோயின் கிட்ட, நீ இன்னைக்கு என்ன குக் பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ சாப்பிட வச்ச ஃபுட்டோட ரெசிபி எடுத்து வச்சிருப்பா. இதுதான் நான் குக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அதையுமே வந்து குக் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணி வைக்கிறா.
இப்பதான் ஹீரோனுக்கு புரியுது ஹீரோ ஏன் அவளை ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போனான்னு. ஹீரோ வந்து பிளான் பண்ணி தான் அவளை கூட்டிட்டு போயிருக்கான். இல்லைன்னா அவளோட வேலை போயிருன்னு சொல்லிட்டு தான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் அந்த ஃபுட்டோட ரெசிபியை வந்துட்டு இவன் வந்து கத்துக்கணும்னு சொல்லி பண்ணியிருப்பான். ஹீரோ தனக்கு பிடிக்காதவன்ட்ட கொஸ்டினா கேட்டு தள்ளுறான். அவனால ஆன்சரே பண்ண முடியல, திண்டாடிட்டு இருக்கான். உடனே காஃப் எடுக்கிற மாதிரி நடிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் அவன். இங்க எல்லாருமே வந்து ஹீரோனோட ஃபுட்டை வந்து பாராட்டுறாங்க, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோன் வந்து ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா, ஏதாச்சும் சொல்லுவானான்னு சொல்லிட்டு ஹீரோவும் திரும்பி பார்த்து கையை வந்து காமிக்கிறான். ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்பவே குஷி ஆயிடுது. கிச்சன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் அந்த நியூஸ் ரீடர் பொண்ணுக்கு நடுவில் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வேகமா திரும்பி அதெல்லாம் இல்லை, அவங்க டீச்சரோட பொண்ணு தான் அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவுலயும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அந்த சீன் போடுற பொண்ணு கேட்குறா, உனக்கு எப்படி அது தெரியும், அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டியா நீ ஹீரோ கூட அப்படின்னு சொல்லும்போது மாட்டிக்கிட்டே பங்கு மாதிரி ஹீரோயின் முழிக்கிறா. அப்புறமேட்டு சமாளிக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இன்னைக்கு கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கை டைவர்ட் பண்ணிடுறா. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே வந்து கிளப்புக்கு போகிறாங்க. அப்போ அந்த சீன் போகிற பொண்ணு ஹீரோயின்ட்ட கேட்குறா, உனக்கும் ஹீரோக்கும் நல்லா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த பொண்ணு சொல்கிறா, இத்தனை வருஷத்தில் அவன் கேஃபடேரியா பக்கம் வந்ததே இல்லை, ஆனால் இப்போ அடிக்கடி வரானே, ஏதோ இடிக்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே அந்த நியூஸ் ரீடர் பொண்ணும் அந்த கிளப்பில் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் ஹீரோ பண்ணதை நினச்சி ரொம்பவே வந்து காண்டில் இருக்கா. ஹீரோயின் அவங்க அம்மா அதுக்கப்புறம் அவன் தம்பி எல்லாரும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்றா, என்னோட சேலரியில நான் 3 பேருமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, நீ ஒன்று என்னை பார்க்க வேணாம், நானே வந்து சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னை ஹீரோயின் வந்து சொல்றா, மறுபடியும் நீ வந்துட்டு அந்த அடல்ட் ஃபிலிம் நடிக்க போனா முதல் டெட் பாடி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டுறா. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு இன்னுமே வயசு இருக்கு, நான் இன்னுமே யங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து ஹீரோயின் சொல்றா, அந்த பக்கம் மட்டும் நீ போ, அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோனோட ஃப்ரெண்டு பைக் ரைட் போகிறதுக்காண்டி நின்றுட்டு இருப்பான். அப்போ ஹீரோன் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி உட்காந்து 2 பேருமே ஜாலியாக வந்துட்டு பைக்கில் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃபேவரட் பிளேஸில் போய் உட்காந்து 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் புலம்பிகிட்டே இருக்கா, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து சொல்கிறான், நீ பேசாமல் என் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இது ஒரு நல்ல ஐடியா, நீ எங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே அந்த பையன் சொல்கிறா, நீ நல்லா காமெடி பண்ணுற மேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, நான் சீரியஸாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன், வெண்ண மௌனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் போது அவன் சொல்கிறான், அம்மா தாயை ஆளை விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோனும் அந்த பையனும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வரா. அவன்கிட்ட வந்து உங்கள் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரூட் விட பார்க்கும்போது அந்த பையன் வந்து சொல்கிறான், நான் ஆல்ரெடி டேட்டில் தான் இருக்கேன், இந்த இவ கூட தான் டேட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத போ அப்படின்னு சொன்னோன்னா அவளும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஒன்று வந்துட்டு அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் ஹீரோன் வந்து அவனை பிடிச்சி என்னை வந்து யூஸ் பண்ணாதன்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனை வந்து போட்டு காது நல்லா திருவி விடுறா. அதுக்கப்புறம் ஹீரோன் கேட்குறா, அவள் நல்லா தானே இருக்கா, நீ ஏன் ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேப்பட்டு போய் சொல்கிறதா இருந்தாலும் நல்லா தான் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பையன் ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறான். அவனுக்கு ஹீரோயின் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. ஹீரோயின் கிட்ட அவங்க கிச்சன் லீடர் வந்து கேட்குறாங்க, உனக்கு இன்னைக்கு மீல் பாக்ஸ் கட்டுற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஹீரோ ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிருக்கான், அதனால 2 நாள் நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோ மீட்டிங் முடிச்சு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் ஹீரோக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியோ ஒரு திருப்தியே இல்லை. அவன் யாரையோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. காரில் வரப்போ ஹீரோ அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு வரா, எனக்கு சாப்பிட்ட மாதிரியே வந்து ஃபீல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, இப்போ தானே ஒரு பானை சோறு சட்டியை வந்துட்டு முழுங்கினீங்க, அதுக்குள்ளேவா உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்துட்டு ஹீரோ, ஆமாம் எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, நீங்கள் யாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போலையா அப்படின்னோடனே ஹீரோ வந்து ஹீரோனுக்கு வந்து கால் பண்ணுறான். ஹீரோயின் காலை வந்து அவன் தம்பி எடுத்து அட்டன் பண்ணிட்டு மம்மியே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோக்கு ஒன்றுமா புரியல, முழிக்கிறான், என்னது மம்மியா அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியில் வந்து பார்த்துட்டு, ஐயோ இவன் ஃபோனை வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கி பார்த்தோன்னா அது ஹீரோ. செம்மையாக ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பேசுகிறா. ஹீரோயின் பேசும்போது தான் ஹீரோ வந்து கேட்குறான், அது யார் மம்மின்னு கூப்பிட்டது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, அது நான் தான், எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வந்து சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், நான் வந்துட்டு காலமேலேருந்து எதுவுமே சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது, அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், நீ வந்து சமைச்சு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின், என்னது நான் வந்து சமைச்சு வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.